Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறது HTMLல எந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இருக்குன்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன், ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ண, அதாவது ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோலோட என்ன ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கண்ட்ரோலோட எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது சர்வ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே நான் என்ன செய்கிறேன், index.html சொல்கிறேன் ஃபார்மெட்டில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபைலை சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாமே நான் இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹெட் டேக், ஸோ அதுக்குள்ளே டைட்டில் டேக். ஸோ டைட்டில் டேக்கில் நான் என்ன செய்ய போகிறேன், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்ன சொல்கிறேன், டைட்டில் வந்துட்டு நான் கொடுக்கேன். சரிங்களா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாடி டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஒவ்வொரு விதமான டெக்ஸ்ட், என்னென்ன விதமான டெக்ஸ்ட் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக பாடி டேக்குக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஒரு ஹெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதாவது ஒரு ஹெட்லைன் மாதிரி ஒன்று கொடுக்கேன். ஸோ ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் இதில் டபுள் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்டுங்கிறது இன்றைக்கி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதில் நான் என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் கொடுக்க போகிற எலிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போல்டு. ஸோ பின்னு சொல்கிற ஒரு டேக் ஒன்று இருக்குது. இந்த டேக்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் எழுதுனீங்களாக இருந்தால் அது என்ன செய்யும், போல்டாக உங்களுக்கு என்ன செய்யும், அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் டைப் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும். வந்துட்டு திஸ் இஸ் போல்ட் டெக்ஸ்ட் சொல்லி கொடுத்து வரேன். சரிங்களா, ஸோ போல்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ போய் நான் செக் பண்ணி பார்க்கேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், திஸ் இஸ் போல்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்கிறது எனக்கு போல்டாகவே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரு பேராகிராஃப் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போல்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணுமாக இருந்தால் அதை வந்துட்டு நீங்கள் போல்டு, அதாவது இந்த பிங்கிற டேகை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கேளு. இப்போ உதாரணமாக எனக்கு இந்த போல்டுங்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் போல்ட் ஆகணுமாக இருந்தால் நான் இது ஒரு பேராகிராஃப் டேக் பி டேகுக்குள்ளே நான் என்ன செய்யலாம், போல்ட் டேகை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த போல்டை நான் கொண்டு வந்து போட்டனாக இருந்தால் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு இந்த போல்டுங்கிறது மட்டும்தான் எனக்கு போல்டாகி டிஸ்பிளே ஆகிருக்கு. திஸ் இஸ் எங்னு சொல்கிறது எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை, நார்மலான டெக்ஸ்ட் மாதிரியே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது போல்ட் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இதே மாதிரி ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்னு சொல்லி ஸ்ட்ராங் டேக். சரிங்களா, ஸோ இது என்னத்துக்கு, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்கும்போது போல்ட் டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுங்கிறத குறிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற டேக் வந்துட்டு யூஸ் பண்ணப்படும். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். சரிங்களா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், போல்ட் டேக் மாதிரி தான் அவர் இருக்கார். பட் இருந்தாலும் வந்துக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டானதுன்னு சொல்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது SEO பண்ணும்போதெல்லாம் இந்த ஸ்ட்ராங்குன்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்று சொல்கிறத வந்துக்கிட்டு அதை என்ன செய்துக்கும், ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சரிங்களா, ஸோ இது ஸ்ட்ராங்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இட்டாலிக். சரிங்களா, ஸோ இட்டாலிக் டேக்குக்கு நம்ம ஐன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குன்னு பாருங்கள், இது கொஞ்சம் நம்மளோட ஃபோன் கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட்டாலிக் டெக்ஸ்ட் என்று சொல்லி கொடுத்து வர்றேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த இட்டாலிக் டேக் வந்துட்டு என்ன டிஸ்பிளே இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டேக் கொடுத்துருக்கேன், இந்த ஒரு டேக் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பட் ஏன் இது நியூ லைனுக்கு வரலைன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த பேராகிராஃபுக்கு பை டிஃபால்ட்டாக வந்துட்டு இது பிளாக்காக ஒர்க் பண்ணும். ஸோ பிளாக்னு சொல்கிறது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம CSS படிக்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிளாக்னு சொன்னால் என்னது, அடுத்த எலிமெண்ட் வரும்போது அதோடையே சேர்ந்து டிஸ்பிளே ஆகாது, நியூ லைனுக்கு போய் டிஸ்பிளே ஆகிடும். பட்
இந்த ஸ்ட்ராங் இட்டாலிக் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாது. பக்கத்தில் இடம் இருக்குமென்னு சொன்னால் அது பக்கத்தில் இன்னொரு எலிமெண்ட் வரும்போது அதுக்குரிய இடமும் கொடுத்துக்கும். ஸோ அதனால் நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம்னா பிரேக் ரோன்னு சொல்கிற ஒரு டேக் ஒன்று இருக்குது. அந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் நியூ லைனுக்கு போயிடும், அதாவது அடுத்த லைனுக்கு போயிடும். பாருங்கள், அடுத்த லைனுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இன்னொரு டேக் இருக்குது, எம்பசைஸ் டேக்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்துக்கிட்டு இஎம்ன்னு சொல்கிற இது கொடுப்போம். எப்படி இந்த போல்டும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங்கும் வந்துக்கிட்டு சேமான டிசைனை தான் டிஸ்பிளே பண்ணி காட்டுமோ அதே மாதிரி தான் இந்த இட்டாலிக்கும் இந்த இஎம்எம் வந்துக்கிட்டு அதை எம்பசைஸ் டேகும் வந்துக்கிட்டு ஒரே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். பட் அது எஸ்இஓ பண்ணும்போது வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு சைடையும் சர்ச் பண்ணும்போது ஒரு கண்டென்ட்டை வச்சு ஒரு ஆள் கூகுளில் தேடும்போது ஸோ இந்த டேகுகளை செய்யும்போது அதுக்குரிய ப்ரியாரிட்டி கொடுப்படும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இங்கே நான் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் எம்பசைஸ் டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ கொடுத்து விட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதுவும் அதே பக்கத்தில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நமக்கு அடுத்த லைனுக்கு வரணும்ன்ற நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்த பிரேக் ரவுண்டு கொடுத்து விடணும். ஸோ பிரேக் ரவுண்டு கொடுத்து விட்டேன், அடுத்த லைனுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதுறீங்க, அந்த பேராகிராஃபில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி காட்டணும், அதாவது ஹைலைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணுமெண்டா மார்க்ன்னு சொல்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் செய்து காட்டுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், அந்த பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுற சைடை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு பேராகிராஃபை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்து பேராகிராஃப் டேகுக்குள்ளே போட்டு விடுறேன். ஓகேங்களா? பேராகிராஃப் டேகுக்குள்ளே போட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு இந்த இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இம்பட்டும் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு மார்க் பண்ணி அதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னுக்கு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், எந்த இடத்த முடியணுமோ அந்த இடத்த நான் க்ளோஸ் டேக்கை போட்டு விடுறேன். பாருங்கள், இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது போய் நான் எது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அந்த மார்க் டேக்குக்குள்ளே நான் எதை யூஸ் பண்ணியிருந்தேனோ அது மட்டும் எனக்கு என்ன செய்யும், ஹைலைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வே ஒன்று வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. சில சந்தர்ப்பங்களில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிட்டு போயிட்டுருப்போம், ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஸ்மாலாக வந்துக்கிட்டு என்ன செய்ய வேண்டி வரும், சில லெட்டர்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டி வரும். அந்த இடத்த வந்துட்டு ஸ்மால்னு சொல்கிற நம்ம ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நான் இதிலேயே நான் செய்து காட்டுறேன்னு பாருங்கள், நான் எண்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்மால் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஸ்மால்ன்னு சொல்கிறேன் டேக் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளே போட்டு விடுறேன். போட்டுவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதும் மற்ற எல்லா லெட்டர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் நார்மலாக இருக்குது. பட் இந்த ஆல் திங்ஸ்ன்னு சொல்கிற இந்த சென்டென்ஸ் மட்டும் என்ன செய்திருக்கு, நமக்கு ஸ்மாலாக டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேக் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஸ்மால் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்மால் பண்ணி காட்டும். சரிங்களா? அதே சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு இப்போ சில டைமில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ நம்ம இன்னொரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமே. ஸோ ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிட்டேன், லேப்டாப்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ லேப்டாப் வந்துக்கிட்டு பழைய விலை வந்துக்கிட்டு இல்லை, இப்போ புது விலைன்னு சொல்கிறதுக்கு சில ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது வெட்டுன மாதிரி, அதாவது அதை எரைஸ் பண்ண மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் சும்மா நார்மலாகவே அந்த டெக்ஸ்ட்டை அழிச்சு போட்டிருந்தேனாக இருந்தால் நான் பழைய விலை இது புது விலை இதுங்கிறது அது வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, டிலீட்னு சொல்கிற டேகுக்குள்ளே நான் இப்போ சும்மா ஒரு டெம்பரரி கொடுக்கேன், $100ன்னு சொல்கிறத டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்துக்கிட்டு அது $80ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், $100 டிலீட் ஆகிருக்கு, $80 இப்போ மாறி இருக்கு. அப்போ ஒரு யூசர்ஸ் பார்க்கும்போது எஸ் பழைய விலை இல்லை, இப்போ ஆஃபர் அடிப்படையில் இந்த மாதிரி கொடுக்காங்கன்னு சொல்கிறது அவருக்கு தெரியும், சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் ஒரு ஒரு INSன்னு சொல்கிற டேக் வந்துக்கிட்டு, ஸோ இந்த டேக்குள்ளே நான் எழுதுறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டேக் வந்துட்டு கீழே என்ன செய்யும், அந்த டேக் யூஸ் பண்ண அந்த ஏரியா வந்துட்டு என்ன செய்யும், கீழே அண்டர்லைன் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி காட்டும். ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு நாம் என்ன செய்வோம், இந்த டேகை யூஸ் பண்ணுவோம். வந்துட்டு டிஃபால்ட்டாகவே ஆங்கர் டேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு இன்னொன்றோட லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பேஜோடையோ இல்லை ஒரு இமேஜோடையோ ஒரு ஆடியோடையோ இல்லை ஒரு PDF லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பட் இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணும்போது, டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபார்மேட்டிங் பண்ணும்போது அந்த இடத்த யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேக்கை சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நாம் இது எல்லாமே பார்த்துட்டோம். சில மேத்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போதோ இல்லை சில மேத்ஸ் ரிலேட்டடான இடங்களில் நாம் இந்த சப்ஸ்கிரிப்ட் அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்கிற 2 விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ உதாரணமாக பின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பிக்கு கீழே இந்த இடத்த 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ நாங்கள் இப்படி கொடுத்தனாக இருந்தால் நான் டிஸ்பிளே பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்பிளேயும் எனக்கு இங்கே வராது. இப்போ உதாரணமாக நான் ஒரு பேராகிராஃபுக்குள்ளே கொடுக்கணே, ஒரு பேராகிராஃபுக்குள்ளே பி கொடுத்துட்டேன். பிக்கு கீழே எனக்கு என்ன செய்யணும், இந்த 2 வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். சரிங்களா? பியில் ஒரு ஹாஃபுக்கு கீழே இருந்து அது டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ்வலாக மேத்ஸில் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். வந்துக்கிட்டு இங்கே நான் அதை டிஸ்பிளே பண்ண விட்ட B2 தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நான் இதை 2 வந்துட்டு சின்னனா கீழே எடுக்கணுமாக இருந்தால் நான் என்ன செய்யணும், இங்கே சப் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஈஸியாகவே அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள், பின்னு சொல்கிறது கீழ் நோக்கி அந்த சர்க்கிள் இருக்கா, அப்போ கீழே டிஸ்பிளே ஆகும். கொடுத்துட்டேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். பி வந்துட்டு கீழே இருக்குது. பாருங்கள், பி இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் நம்ம ஸ்கொயர் மாதிரியை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதை சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் வந்துக்கிட்டு. ஸோ அது வந்துக்கிட்டு பி யூஸ் பண்ணுவோம், சப்புக்கு இல்லாமல் பி யூஸ் பண்ணி. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே சப்புக்கு பதிலாக அதாவது சூப்பர், அது பாருங்கள் பி மேல் நோக்கி இருக்குது. ஸோ அப்போ மேலே டிஸ்பிளே ஆகுங்கிறத ஈஸியாகவே நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் B2ன்னு சொல்லி இங்கே எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மலாகவே நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பண்ணும்போது வந்துக்கிட்டு இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பட் இதில் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸை பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.